சீ த ஷோ. அவ்ளோ எமோஷன்ஸ் வந்து வெளியில இருந்தது. ஹியூமன் ஐ மீன் லைக் ஆடியன்ஸ் எமோஷன்ஸ் இருந்தது. அதனால குடுத்தாங்க. அந்த ரெட் கார்டு குடுத்த வரைக்கும் எல்லாமே ஜஸ்டிஃபைடு தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இங்க இருக்க நெறைய பேரு அதுவும் அந்த நோ பாரு, நோ பிபி, பிபின்லாம் ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்காங்கல்ல. அவங்களோட அக்யூசேஷன் உட்பட அவங்க அவங்க தள்ளி விட்டதெல்லாம் எதுவும் இல்லன்னுலாம் சொல்றதில்ல. தள்ளி விட்டதுக்கு அப்புறம் சாண்ட்ரா வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணாங்க. கால்ல விழும்போது ஓவர் ரியாக்ட் பண்ணாங்க. அது அவங்க இஷ்டங்க. அவங்களோட ரியாக்ஷன் ஓவர் ரியாக்ஷன்னு சொல்லி இங்க பார்த்துட்டு ஒருத்தவங்க ஒண்ணு சொல்றாங்க அப்டின்னா, அது உங்களோட ஒப்பீனியன். அது ஃபேக்ட் கிடையாது. ஸோ அதனால வந்து ரெட் கார்ட் குடுத்தது 100% ஜஸ்டிஃபைடு தான். அதுக்கு என்னென்ன ஜஸ்டிஃபிகேஷன் சேனல்ல இருந்து குடுக்கணுமோ குடுத்துட்டாங்க. இதுக்கப்புறமும் இவங்க உட்காந்து அழுதுட்டு தான் இருக்க போறாங்க. சொல்லிட்டு தான் இருக்க போறாங்க. இல்ல அவங்க மூவ் ஆன் ஆயிருங்க. அவங்க லைஃப் அவ்வளோதான் வந்துருச்சு அப்படின்னு. லைஃப் அவ்வளோதான் எல்லாருக்கும். அதே லைஃப் தான் சாண்ட்ராக்கும் இருக்கு. இங்க பப்ளிக்ல நேஷனல் டெலிவிஷன்ல சாண்ட்ராவ பத்தி கமருதீன் பேசினது எல்லாத்தையுமே அழிச்சிட முடியுமா? முடியவே முடியாது. கமருதீன் வந்து இப்ப ஹேப்பியா இருக்க மாரி வெளியில போய் டான்ஸ் ஆடலாம். அவர ஒரு 100 பேர் வந்து சுத்தி வளைச்சு, சூப்பர், சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காகலாம் ஒரு சூப்பர் ஆக்கிட முடியாது. நாளைக்கு ச்சீ அப்படின்னு சொல்லி துப்ப தான் செய்வாங்க. ஏற்கனவே நேத்து நான் ஒரு ஒரு ட்வீட் பார்த்தேன். ஒரு பொலிட்டிக்கல் ஜர்னலிஸ்ட் ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தார். அப்புறம் ஒருத்தவங்க ட்வீட் போட்டிருந்தாங்க. கமருதீன கழுவி ஊத்திருக்காங்க. இந்த ஆக்ஷன்லாம் பண்ணிட்டு, இவன் எப்படி இப்படிலாம் டான்ஸ் ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கமருதீன் வந்து அவரோட ஹேட்ட இன்னமுமே வந்து அதிகமா வெளியில போயும் சம்பாரிச்சு தான் இருக்காரு. ரிமோர்ஸ்ல இருக்கவங்க, ஃபீல் பண்ணவங்க இப்படி பண்ணவே மாட்டாங்க. சம்படி ஹஸ் கிவன் ஹிம் ஒன் ராங் கான்ஃபிடன்ஸ் தான் நான் பார்க்குறேன். இல்ல அபி, தேங்க்ஸ். இல்ல இப்போ நான் அபி இத நானு கமருதீன் விஷயத்த நான் எப்படி பார்க்குறேன்னா, நீ வெளிய போய் நீ ஆடியிருக்க, பாடியிருக்க அது உன் பிரச்சனை. நான் என்ன கேட்கிறேன், இங்க ட்வீட் போடுற சாண்ட்ரா வந்து ஃபர்கிவ் பண்ணியிருக்கணும், ஃபர்கெட் பண்ணியிருக்கணும், அவ்ளோ ஓவர் ரியாக்ட் பண்ணியிருக்கணும்னு ஒரு விக்டிம நீங்க பேசம்போது, ஒரு அப்யூசர் வெளிய பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அத பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே இல்ல. You're blaming the victim again and again and again. For what reason? அந்த மாரி ஒரு நிலைமையிலயா இப்போ இருக்கு எல்லாமே? ஏங்க அவங்க அந்த மாரி தாங்க பண்ணுவாங்க. அதுக்காக தான் தே ஆர் பிளேமிங் இட். அவங்க அதெல்லாம் ஜெனரலா பண்றத அப்படி பண்றத ஓகே சப்போர்ட் பண்ணுங்க அப்படி சொல்றாங்க. அவ்வளோதான். இக்னோர் தீஸ் பீப்பிள் அவ்வளோதான். பெட்டர் வெரி இந்த ராங், மாரி இது வெரி வந்து ராங் திஸ் இஸ் ரசிகன். அ யூ விசிபிலிட்டி ஃபார் யூ இமேஜின். ஓகே. இல்ல, ரைட். யூ இல்ல நான் இமேஜின். சொல்றேன் கேளுங்க. என்னன்னா see these people they are showcasing their own character. கேரக்டர். இங்க வந்து முட்டு குடுக்குறவன் பூரா அவன் கேரக்டர் யூஸ் பண்றான். அதுதான் சொல்றேன். இட் இப்போ இஸ் a we good are thing living for among you. these kind of charactersன்றபோது இல்ல தான் இட் இட்ஸ் இஸ் a வெரி very good annoying. thing that they are showcasing it now. பார்த்த உடனே பிளாக் பண்ணிருங்க. these kind of people இவன் கூட வந்து எதுவுமே தேவையில்ல. ignore these people. if you see this start blocking these kind of people. தேவையில்ல. இத வந்து வேலிடேட் பண்றவன் இல்ல. விக்டிம் தானே. நீ வந்து உடனே அவர் சாரி கால்ல விழுந்துட்டாரு. கால்ல விழுந்ததுக்கு மேல என்ன பிரச்சனை அப்படின்னா அவன் விழுந்துகிட்டே இருப்பான். இருக்கிற கால்ல கூட விழுவான். ஓகேன்றீங்களா எல்லாரும்? பலார்னு மூஞ்சில அப்புறம் அப்பிட்டு கால்ல விழுந்தா ஓகேயா? ரசிகன் அதுக்கு பாரு சொல்லி அதுக்கு தான் தகுந்த ஒரு மாரி டான்ஸ் ஆடலாம் போயிருக்காரு. சொல்றாங்க ரசிகன். அப்படியா? அது ரெட் கார்டு ம். குடுக்கறதுக்கு முன்னாடி பாரு இருந்தா பரவாயில்ல. பாரு பாரு சொல்லி அது தான் ஒரு ரெட் கார்டுக்கு முன்னாடி ப்ரோ. இல்ல பாரு சொல்லி தான் டான்ஸ் ஆடலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் உண்மையா? இல்ல ஒரு இல்ல. ஜேஎம் ஒருத்தர் சொல்றாரு அவரு. பாருவாது அது அது வந்து ஃபேக்ட் ஃபீல் பண்ணவே தெரியாது ப்ரோ. இல்ல. அவங்க இல்ல இல்ல சைடுல இல்ல அவங்க அதுதான் அவர் சொல்றாரு. எப்படின்னா ஜேஎம் சொல்றாரு அவரு. பாரு கூட வந்து அதுக்கு வந்து இது பண்ணல. ஆனா இவர் வந்து ஜஸ்டிஃபையே கேட்டாரு. சாரி எல்லாம் சொல்லிட்டாரு. இப்ப இவன் டான்ஸ பார்த்து அவன் என்ன நினைப்பான்? ஆ? நான் டே ஒன்ல இருந்து சொல்லியிருந்தேன். அவன் யாரு கட்சியும் கேட்கல. அவனோட ஆக்டிவிட்டி தான். இங்க நிறைய பேர் உள்ள ரிமோர்ஸே இல்ல ப்ரோ சரியா. தப்பு பண்ணோன்ற எண்ணமே இல்ல அவனுக்குலாம். உள்ள இல்ல டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அவன் இல்ல எல்லாம். அதுக்கு நிறைய அவனுக்கு பேர் இந்த முட்டு கொடுத்தாங்க. பார்வதியால தான் அவன் பண்ணான்னு முட்டு கொடுத்தாங்க தெரியுமா? அவனுங்க எல்லாம் எந்த மூஞ்ச திரும்பி எங்க வச்சுப்பானுங்க. எனக்கு அதான் சொல்ல பார்வதி மட்டும் தப்பு. பார்வதி மட்டும் அது கரெக்ட் கிடையாது. இல்லன்னா அதுவும் ஒண்ணுமே தப்பு இல்லங்க. தான். அதுவும் தப்பு தான். ப்ரோ ஆனா திஸ் இவன் தேர் பண்றான் பாருங்க. பிஹேவ்ட் இன் வீக் 3. இவன் துஷார் கூட பண்ணும்போதே தூக்கி அதான் இருக்கணும் அவன. பொண்ணுங்க கூட போய் ஏறி போய் அடிக்க போகும்போதே தூக்கி இருக்கணும் அவன. அத விட்டுட்டு இத்தனை நாள் இல்ல கூட்டது ரசிகர் எனக்கு தப்பு. என்னன்னா அதுதான் இல்ல எனக்கு என்னன்னா ஒரு சில ஜென்மங்கள் சொல்ல உள்ள இருக்கிற ஜென்மங்களும் சரி வெளியே இருக்கிற ஜென்மங்களும் சரி இதான் சொல்லுது. அவன் அது சொன்னதுனால தான் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு உள்ள அன்னைக்கு பேசும்போது எனக்கு அதுதான் நான் எனக்கு அப்பயே யோசிச்சேன். திவ்யாவும் சரி இவனும் சரி சபரியும் சரி இவங்க 2 பேர் சொல்லும் போது நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். கானா வினோத்தும் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுவாரு. அவன்னா விரல சூப்பர பையனா அவன் 32 வயசு ஆகுது. அவன் வாலண்டரியா பண்ண விஷயம் இது. ஆக்சுவலா செக்ஷுவல் அபியூஸ்ல வார்த்தை பேசியிருக்கான் அவன்.
இதெல்லாம் எப்படி இவனை முதல்ல எப்படி சென்ட் ஆஃப் பண்ணி இவனை வெளியே அமிச்சாலே இவங்களோட கேரக்டர் தெரியுது. அதுல முதல்ல இவனுக்கு 3 பேர் வந்து எப்படி சென்ட் ஆஃப் பண்ணாம பாத்தீங்களா? அப்பயே நான் நினைச்சிட்டேன் இவனுக்கு எவ்வளவு ஒஸ்ட்னு. ஓ ரமேஷ் ஜி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க சார். No, give me some time. I'll talk later. Era பேசுங்க ப்ளீஸ். Thank you. ஓகே ஓகே. இல்ல அதுதான் சொல்றேன் சரியா. இன்னைக்கு வந்துட்டு இவங்க வந்து ஃபர்கிவ் பண்ணணும். நீங்க வந்து சாரி அவர் தான் சாரி கேட்டாரு. கால்ல விழுட்டாருன்னு. கால்ல விழுந்துட்டா? நீ சொன்னதெல்லாம் ஃபால்ஸ் ஆயிருமா? இல்லன்னா வந்து திடீர்னு டெலிட் ஆயிருமா? நீ தள்ளி விட்டது வந்து வலிக்காம போயிருமா? புரியலையே எனக்கு. வாட் ஆர் தே எக்ஸ்பெக்டிங்? வந்து சாரி கேட்டா ஓகேயா? என்ன வேணா பண்ணிட்டு சாரி சொன்னா நீ விட்டு போயிருவியா? ஏங்க 2 வாட்டி திட்டிட்டான்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் போட்டு 10 மணி நேரம் அழுகுற கூட்டம் இருக்கு இங்க எல்லாம். அவங்க எல்லாம் வந்துட்டு சாரி கேட்டா விட்டு போயிரணும் அப்படின்றாங்களாம். இனிமேல் அப்படின்னா எல்லாரும் வந்து ஏதாச்சும் பிரச்சனை கூப்பிட்டாங்கன்னா ஓகேங்க சாரி பை அப்படி சொல்லிட்டு போனா எல்லாம் ஓகே விட்டுருவீங்களா? புரியலையே எனக்கு. போன சீசன்ல ஏதோ திட்டிட்டான்னு சொல்லிட்டு 1 வருஷமா பிளாக் பண்ணி வச்சிருக்கவங்கலாம் இருக்காங்க இன்னும். இந்த கூட்டத்துல வந்துட்டு இவர் வந்து கண்ட கழுதைய வச்சு திட்டுவாராம். ஹஸ்பண்ட், குழந்தை, பொறப்பு எல்லாத்தையும் சொல்லுவாராம். அதுக்கப்புறம் இவர் வந்து சாரி கேட்டோடனே அச்சச்சோ பாவம் இவரு கம்முடுன்னு சாரி கேட்டுட்டாரு. சாரி போட்டு மன்னிச்சு விட்டுருவோம் அப்படிம்பாங்களாம். ஏய் யாருக்கு அதலடா பூ சுத்தீங்க? பூரா ஃப்ராடு பசங்கங்க. பூரா பிஆர் வச்சுட்டு அந்த எல்லா வேலையும் பார்த்துட்டு சாரி இருக்காங்க. கேக்குறேன்னு அந்த கமருதீனோட ஆக்ஷனே ஒரு டேமேஜ் கண்ட்ரோல்ல தான் நான் பாக்குறேன். அது ரிமோர்ஸ்ஃபுல்லா சாரி கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஏங்க ரெட் கார்டு குடுத்துட்டாங்க. இப்ப என்ன பண்றது? அதுக்கு முன்னாடி சாரி கேட்டானா அவன்? ரெட் ரசிகன் கார்ட எனக்கு தூக்கி இன்னொரு காட்டுறதுக்கு முன்னாடி சாரி பிரஜனே கேட்டானா? வெளியே இன்டர்வியூல அப்படிதான் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறாரு பாத்தீங்களா? பிரஜனே ஒரு இன்டர்வியூல அப்படிதான் வார்த்தை சொல்லிக்கிறாரு. நான் வந்து கம்முடிதனை மன்னிச்சிட்டேன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு. ஒரு இன்டர்வியூ பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. சரி ப்ரோ, சரி ப்ரோ, தரும் ப்ரோ. பிரஜின் வந்து விக்டிம் கிடையாது. பிரஜின் did not go through the situation. பிரஜின் is just an audience. What is edited, what is not editedன்றது பிரஜினுக்கு தெரியாது. அந்த மொமெண்ட்ல ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல உடனே போய் பிரஜின் கிட்ட இன்டர்வியூ எடுத்ததே ஃபர்ஸ்ட் தப்பு. அதை பிரஜின் அக்செப்ட் பண்ணதும் தப்பு. பிரஜின் அங்க போய் கம்ருதீன் ஜென்யூன் எந்த சாரி உங்களுக்கு ஜென்யூனா ஃபீல் ஆச்சுன்னு ஒரு கேள்வி அதை ஏன் சொல்றேன்னா அந்த இன்டர்வியூ எடுத்தது யாருன்னு நல்லா பாருங்க. அவர் பண்ணதுதான். அவர் தான் மார்பி. அதுதான் சொல்றேன். அவரு கேக்குற கேள்வியே வந்து எந்த சாரி ஜென்யூன்னு ஒரு கேள்வி கேக்குறாரு. அப்போ நீங்க வந்து உங்களுக்கு அங்க சாய்ஸ் இல்ல, ஏதாவது ஒண்ணு சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல பிரஜின் சொன்னாரு. எனக்கு ரெண்டுமே இல்லைன்ற ஆன்சரை கூட சொல்லி இருந்திருக்கலாம். ப்ராபப்ளி த பிரஜின் டிட் நாட் டூ இட், பட் தட்ஸ் ஓகே. பட் ஆனா அந்த மாதிரி இடத்துல பிரஜினை போய் இன்டர்வியூ எடுத்ததே தப்பு. பிரஜினை சான்றான் பேசிக்கலாம். அவரும் நம்மள மாதிரி ஒரு ஆடியன்ஸ் தான். அவரும் ஒரு வியூ தான் வந்து கொடுத்துருக்காரு. அவங்க இது ஏதோ டேமேஜ் கண்ட்ரோலா இருக்குமா இல்ல வந்து எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அது வந்து பிரஜினுக்கு தான் தெரியும். வாட் எவர் இட் இஸ் பார்ப்போம். இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, போத்தன்ராஜ் வந்து பிரஜனுக்குமே நல்ல ஒரு ஃப்ரெண்டுன்ற மாதிரி வந்தப்பே சொன்னாரு. போத்தன்ராஜ் வந்து கமருதீனுக்கும் ஃப்ரெண்டு. மேபி நீங்க அபிகா சொன்ன மாதிரி இருக்கலாம். எனக்கு அப்படிதான் தோணுது நீங்க சொன்னதப்புறம். ஏங்க போத்தன்ராஜ் யார் கூட வேணா ஃப்ரெண்டா இருக்கலாங்க. நான் சொன்னது ஒன்னே ஒன்றுதான். அந்த இடத்துல பிரஜின் இல்ல. பிரஜின் இல்லாதப்போ பிரஜின் விக்டிமும் கிடையாது. பிரஜின் அதை ரிசீவ் பண்ணல. சோ பிரஜின் வந்து கமருதீன் ஓகேடா பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுல எந்த எந்த லாஜிக்குமோ எனக்கு இல்ல. யாரா பிரஜின் இருந்தாலும் பக்கத்திலே இருந்திருந்தாலும் he cannot do that அபி. பிரஜின் பக்கத்திலே இருந்திருந்தாலும் that is true. பிரஜன் பக்கத்திலே இருந்திருந்தாலும் அவர் மன்னிச்சிடுன்னு சொல்றதுக்கு அவர் சாண்ட்ராக்கு சொல்றதுக்கு கூட உரிமை கிடையாது. பிகாஸ் she is the one who has gone through extreme thing. Today I felt very bad looking at all this posts. Usually நான் அப்படி ஒரு இஷ்டம் இருந்தா கமெண்ட் போட்டு ஐ வில் மூவ் ஆன். பட் எனக்கு இன்னைக்கு அவ்வளோ ஐ ஃபெல்ட் வெரி பேட். நம்ம இந்த மாதிரி ஒரு சொசைட்டில தான் இருக்குமா? காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்களான்ற மாதிரி இருக்கு. இல்ல அது அப்படிதான் போட்டாங்கன்னா முடியாது. பட் அப்படின்லாம் சொல்ல தேவையில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தட் வாஸ் குவைட். நம்ம வந்து ஒரு விக்டிமா ஒரு வாட் எவர் அந்த கொஸ்டினே வந்து கேட்டுக்கூடாது. மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா இன்டர்வியூர் அந்த கொஸ்டின் கேட்டிருக்க கூடாது. இட் வாஸ் நாட் அண்ட் சேயிங் ஆர் ப்ரொஜெக்டிங் எனக்கு அந்த கார் இன்சிடென்ட்ல என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்லாம் சொல்லலை. அது இன்டர்வியூல கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன் அந்த கொஸ்டின் கேட்குறாங்க? சேனல் கேட்க சொல்லி தான் அந்த கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ஆன்சர் பண்றாங்க. ஸோ அதில் போய் நீங்கள் மூவ் ஆன் ஆகுங்க. பார்வதி மூவ் ஆன் ஆகணும், கமருதீன் மூவ் ஆகணும். பார்வதியும் கமருதீனும் நல்லா தானே மூவ் ஆன் ஆயிட்டாங்க. அவங்க போய் பராசக்தி படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் தெருவில் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு.
இங்க மூவ் ஆன் ஆகாம உட்கார்ந்துருக்கிறது ஒரே ஒரு ஃபேண்டம் தான். அது நோ பாரு, நோ பிபி, வின்னரு, ஃபிளர்ட் விஜேஎஸ்ன்னு இப்ப எல்லாத்தையும் போட்டு கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஃபேண்டம் தான் கடிச்சிட்டு இருக்காங்க. அரோராவை அடிக்க பாயிண்ட் இல்லாம விஜிஎஸ் வச்சு அடிச்சிட்டு இருக்கு. விஜேஎஸ் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுங்க பாவம். அதான் நான் சொன்னதேதான். அவங்க வந்து நார்மல் பீப்புள் கிடையாது கைஸ். அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அதனால அவங்கள விட்டுருங்க. அவங்க மூவ் ஆன் ஆகுறதும் ஆகாததுக்கும் இவர் அட்வைஸ் பண்றதே வேஸ்ட். அப்படி சொல்லவே தேவையில்ல. பட் பாவம் தெரியாம சொல்லிட்டாரு. ப்ரோ இன்னைக்கு காலையில அந்த அவங்க அவார்டு வின் பண்ண உடனே அவங்க ஸ்பீச் அந்த இது பாத்தீங்களா? 1 ஹவர்ல பார்த்தேன் ப்ரோ. 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா அது மிஸ் பண்ணிட்டோம் கொஞ்சம். அதுதான் இதுலயும் பார்க்கல, லைவ்லயும் பார்க்கல, 1 ஹவர்லயும் பார்க்கல. ஆனா இது திவ்யாது மட்டும் பார்த்தேன். அதே சேம் டைலாக வியானாவும் திவ்யாவும் பீன் பேக்ல உட்காந்துட்டு ஈவினிங்கும் பேசுறாங்க. சேம் டைலாக் வந்து சொல்றாங்க, நான் வந்து அவார்டு வாங்கினது இல்லை, எனக்கு சென்னைக்கு வந்தப்போ மேக்கப் போட தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது. ஏமா இதை தானே காலையில பேசுன நீ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏங்க அவங்க அன்னைக்கு காலையில் 6 மணி தானே திருப்பி சொல்லுவாங்க. 10 வாட்டி சொன்னா தானே ஒரு வாட்டி ரெஜிஸ்டர் ஆகும். ஐயோ கடவுளே, இதுல வேற ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது கியூட்னஸா காட்டணும்னு சொல்லிட்டு பண்றாங்க, பார்க்கதான் முடிய மாட்டேங்குது. சரி, தலைவன் எப்போ அடிக்க ஆரம்பிப்பான்னு சொல்லுங்க. வாட்டர்மெலன் ஃபைட் தான். ஓகே, அதே தான் கேட்குறேன். ஆமா நீங்க சொன்னீங்கல்ல, அது இதுக்கப்புறம் தான் வருமோ லைவ்ல? வரும் காத்திருங்கள். சொல்லுங்க. அமித் என்னையா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் நிஜமாலே? இப்பதான் பார்த்தேன். அவளை துரத்தி விடுங்க வெளில. உண்மையா சொல்றேன், அந்த மனுஷன் மேல் மாடி காலியா என்னன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அமித் சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட்டை படி பார்த்தா அவர் இவ்வளோ நாள் ஷோவில் காமிச்ச ஜென்டில்மேன் கேரக்டர்லாம் உண்மை இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஜஸ்ட் பிகாஸ் சாண்ட்ரா உட்காந்து பீன் பேக்கில் அவர் அது ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க. அந்த காமெடியை எடுத்து அவருக்கு அது அவ்வளோ எஃபெக்ட் ஆகி, இன்கேஸ் இஃப் ஹீ இஸ் ரெடி டு சப்போர்ட் த அப்யூசஸ் அண்ட் த வயலன்ஸ், then that shows his character that whatever he portrayed during his stay in the house is not real. அப்படிதான் நான் பார்க்குறேன் இப்போ. நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க கிருத்தி. இந்த கண்டஸ்டன்ஸ் இப்ப வெளில போனவங்க எல்லாருமே இந்த ஷார்ட் டைம்ல இருந்தது ஏது நடந்தது இல்ல டெய்லியுமே கூட அவங்க வந்து 24/7 பாக்குறது, அதெல்லாம் அவங்களுக்கு வந்து டைமும் இருக்காது, பார்த்தும் இருக்க மாட்டாங்க. ஆல் தி டூ இஸ் அந்த மீம் பேஜ் கிளிப்ஸ் இல்ல யாராவது அனுப்புற கிளிப்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டு அதுல அவங்களுக்கு என்ன புரிதல் இருக்கோ இல்ல சோசியல் மீடியால அந்த வீடியோ கீழே என்ன கமெண்ட்ஸ் இருக்கோ அந்த கமெண்ட்ஸை பார்த்து பாதி புரிஞ்சு பாதி புரியாம உள்ள வந்து ரேண்டமா ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதனால வந்து ஒன்னும் சொல்ற மினி வியானா தான் அமிக்க. எப்படி வியானாக்கு அறிவு இல்ல, எப்படி வியானாக்கு சொந்த மூளை இல்ல, ஏதோ ஒண்ணு சொல்லி யாரோ ஒண்ணு சொன்னதை பார்த்துட்டு எப்படி குட்டி பார்வா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதேதான் வந்து அமித்துக்கும் அந்த அளவுக்கு தான் பிரெயின் சைஸுமே இருக்கு. அவரு கேம்லாம் விளையாடல. ஒரு 2-3 பேருக்கு லைட்டா சொம்பு தூக்கிட்டு இருந்தாரு. அந்த 2-3 பேர் இல்லாதனால இப்ப அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. இதுல கனடா பிக் பாஸ் 2 வருஷம் பண்ணிருக்காரு பிக் பாஸா. என்னத்த சொல்ல, அவரு எனக்கு வந்து சிரிப்பு தாங்க வருது. இவரெல்லாம் பிக் பாஸ் சொல்லாதீங்க, பிக் பாஸ்க்கு உண்டான மரியாதையே போகுது. என்னையா பண்ற? அது அவங்களுக்கு அங்க ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்பாங்க, பேசுனா பேச போறாரு, வாய்ஸ் மட்டும் தானே அவர் கொடுத்துருக்காரு. இவரே உட்காந்து டைரக்ட் பண்ணி கொஞ்சம் ஃபுல் சீசன் பாக்குறாருன்னா கொஞ்சம் கூட அறிவு இருக்காது. எனக்கு புரியவே மாட்டேங்குது. நம்ம பாக்குறோம், நம்மளே இவ்வளவு யோசிக்கிறோம். நான் சொல்றேன்ல, அடுத்த வாட்டி போய் நானே போய் ஸ்கிரிப்ட் எழுதுறேன். ஒருத்தனுக்கும் ஒண்ணுமே எழுத தெரியல. ஒத்துக்கிறியா? அடுத்த வாட்டி போய் எழுதுறேன்றையா? இப்பெல்லாம் ஒண்ணும் எழுதலையா? எழுதுறான் எனக்கு கதை, கேவலமா கதை. எங்க யாரை எடுக்கணுமோ அங்க எடுக்கிறது இல்ல, எங்க யாரை வைக்கணுமோ அங்க வைக்கிறது கிடையாது. கிறுக்குத்தனமா எதையாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறது. கீழாச்சும் கேட்டீங்கன்னா சொல்லுங்க, ஒரு டிஎம் பண்ணுங்க, அடுத்த சீசனுக்கு என்னன்னு சொல்லி பேசிப்போம். இப்போ கடுப்பா வருது இங்க வச்சிருக்க சீசனு. வச்சிருக்காங்க பாரு 4 டாப் 4. எனக்கு ஒரு கொஸ்டின். திவ்யாக்கு ஏதோ இந்த ஃபேன் ஆர்மி மாதிரி ஏதோ ஸ்பேஸ் போட்டும் பேச மாட்டாங்க, ஆனா ஓட்டு மட்டும் எப்படி லீடிங்ல இருக்கிறாங்க? அதுல அன்அபிஷியலா தான் பாக்குறேன். உங்களுக்கு பூரா பிஆர் தாங்க. இவங்களே ஓட்டு பண்ணிப்பாங்க.
அரோராக்கெல்லாம் அவ்வளவு ப்ரொமோட் கால் பண்ணிருக்காங்க சென்டர்ஸ்ல ஸ்பேஸ போட்டு போட்டு காசு சபரிக்கு கொடுத்துருவாங்க, எல்லாம் அரோராக்கெல்லாம். ஓட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். சிம்பிள். கால் சென்டர்ல கொடுத்தா பண்ணுவாங்க ப்ரோ. 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ பண்ணிடுவாங்க ப்ரோ. ஓட்ஸ்ன்னு கால் சொல்லிட்டு. சென்டர்ல கொடுத்தாலும் அழகா பண்ணிடுவாங்க. பெருசா செலவு கூட ஆகாது இதுக்கெல்லாம். இவங்க இவ்வளோ 30-40 லட்சம் செலவு பண்றாங்க. என்ன கால் சென்டர்ல கொடுத்து ஓட்டு போட சொல்ல மாட்டாங்களா என்ன? ஐயா சாண்ட்ராவும் வினோத்தும் என்ட்ரி ஆயிட்டாங்க ஐயா. நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆகும் ஐயா. கீழே இருந்து கேட்டுட்டே காணுக்குட்டி. இருக்கீங்க. எஸ். அதுக்கப்புறம் ஏவிஎஸ் வரும். நாளைக்கு வெயிட் பண்ணி பாருங்க. அவ்வளோதானே, எல்லாரும் வந்தாச்சா, முடிஞ்சிச்சா? எல்லாரும் வந்தாச்சுங்க, அவ்வளவுதாங்க. கடையை சாத்திட்டாங்க. ரசிகன் வெளியே போய் பார்த்துட்டு உள்ள வந்திருப்பான். செம்ம காண்டா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கானாக்கு யாரு பார்த்துதான் கானா வந்திருப்பான். வினோத்துக்கு அவனுக்கு தான். காண்டாதான் செய்யும். ஆட்டியிருப்பாங்க. டேய் 50% வச்சிருந்தேன்டா, நீங்க என்னடா இப்படி பண்ணிட்டான்னு. வெறித்தனமா ஓட்டுட்டு போட்டிருந்தேன்டா. மறுபடியும் போய் வரும் போய் உள்ள போய் ஆரம்பிப்பாரு. நான் பார்த்தேங்க, ஹீரோ ஆயிட்டாங்க, ரோட்ல உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ரோட்டுக்கே வந்துட்டானா அப்படின்னு கேட்பாங்க உள்ள. தெருவுக்கு வந்துட்டீங்களா? இல்ல, அதுக்கு இன்னும் 4 இருக்கு அப்படின்றாரு. எனக்கு சீரியல்ல கண்டினியூ ஆக போறான்ற மாதிரி போட்டுருக்கு. அது உண்மையா? சொல்லுவாங்க ப்ரோ, வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து எல்லாம் சொல்றாங்க தெரியுமா, எது கரெக்ட் ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. எல்லாரும் நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. எது கரெக்டா இருக்கு, இது அந்த வரைக்கும் என்னென்னமோ சீரியல்ல நரேட்டிவ் சுத்தி சுத்தி செட் பண்ணாங்க. எது கரெக்டா வந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க, நீங்க உங்களுக்கே புரியும். தருண் bro, ஒண்ணும் இல்ல. அந்த சீரியல்ல எப்படி தெரியுமா இப்ப கொண்டு போயிருக்காங்க? நான் பார்த்தேன் அந்த சீரியல்ல, நான் சொல்றேன். ம். சென்னை வந்திருக்காரு. சென்னை வந்ததுக்கு அப்புறம் காணாம போயிட்டாரு. எங்க போனாருன்னு தெரியலன்னு புடிச்சிட்டாங்க. இன்னும் தேடுவாங்க. இப்ப இதுலயே ஒரு 6 மாசம் தேட போறானுங்க. இதுதான் நடக்க ஆவடியில போகுது. இருக்காருன்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் யாராச்சும். ரோட்ல டான்ஸ் ஆகிட்டு இருக்கேன்னு போட்டு விடுங்க ப்ரோ. அப்ப ஃபாரின்ல இருந்து வந்துட்டாரு, ஆனா காணாம போயிட்டாரு, அதானே? ரசிகா, அதேதான். அதே உன் கான்செப்ட். ஸ்கிரிப்ட் படி நாளைக்கு எதுவும் ஃபைட் இருக்கான்னு கேட்குறாங்க. ஏன் ஸ்கிரிப்ட் போய் நாளைக்கு ஃபைட்டா? நாளைக்கு ஒன்றும் இல்லைங்க, பெருசா எதுவும் இல்லைங்க. அது ஒன்றும் பேச்சுவார்த்தை இல்லைங்க, கீழே போட்டுருங்க. கோச்சுக்கிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது தான் இருக்கு நாளைக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. யார் யாருக்குன்னு சொல்ல திவ்யா மாட்டாங்க. எவன் திவ்யாவுக்கு வந்து திவ்யா அப்படியே கிழிச்சிட்டாங்க, ஃபயர் விட்டாங்க சொன்னா, நாளைக்கு உட்காந்து வந்து அச்சோ என்கிட்ட பேச ஏய், மாட்டாங்க. இன்னைக்கு நைட் ஒரு ஃபைட் இருக்கு. அதை உடியா, நாளைக்கு சொல்றேன். சொன்னா தெரியுமா, ஸ்டேஜ்ல வந்துட்டாங்க, பேசணும்னு திவ்யா அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டாங்க அப்படின்னா தெரியுமா. நாளைக்கு அதே நாளைக்கு திவ்யா பார்ப்போம். அச்சோ என்கிட்ட பேசவே மாட்றாங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்களாம். சாண்ட்ரா ஏன் என்கிட்ட பேச மாட்றாங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்களாம். ஸோ அந்த ஃபயர்லாம் தண்ணி ஊற்றி அணைக்க ரெடியா இருங்க எல்லாரும். அதுல ஒன்றும் இல்லை, இல்ல, கீழே நான் போட்டுருங்க. இன்னைக்கே பார்த்தேன். வாட்டர் மில்லனை போட்டு நேற்று அந்த பொழப்பு வந்தாங்க. இன்னைக்கு பாக்குறேன் திருப்பி உட்காந்து வினுக்குட்டி நைட்டு மறுபடியும் திவ்யா குட்டி பொழப்பாங்க. தருண் ப்ரோ, இன்னைக்கு நைட் அப்படியா? வாட்டர் மிலன் பழப்பாரு. வெயிட் பண்ணி பாருங்க. வாட்டர்மெலன் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் ஆகி பார்த்துருப்பீங்க. வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டு பார்த்துருக்கீங்களா? ஐயோ அல்டிமேட்டா இருக்கும் உங்களுக்கு. நைட்டு பாருங்க. யாரா? நீ என்ன யார்? பண்ணுவீங்க, திவ்யாவை. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அம்புட்டும் அக்கு அக்கு ஆணி வேற பிரிச்சு 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 வைக்கிறாரு. இதுக்கு தேவையில்லாத வேலை ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு. இப்ப எதுக்கு போய் அந்த ஆளு போய் நோன்னா அந்த ஆளு ஒரு கரண்ட் மாதிரி திருப்பி ஷாக் அடிக்குமா பயங்கரமா. அங்க பாத்தீங்களா மாஸ் எலிவேஷன் கொடுக்குறாங்களாம் திவாகருக்கு. ஏய், அப்ப தருண் ப்ரோ வந்து உண்மையிலேயே வாட்டர் மிலன் வெறித்தனமான திவாகர் ஃபேனா இருக்காருயா. இல்லங்க, ஒரு கிறுக்குன்னு சொல்ல வந்தாங்க. ஓப்பனா சொல்ல போனா அப்படியே வச்சுக்கிட்டு திருப்பி இது ஒரு பண்ணுவாப்புல. ஹீரோவே அப்படிதான் ப்ரோ. அது என்ன பிரச்சனைனா, இப்போ ஃபைனல் வீக்ல இருக்க, நீ தேவையில்லாம போய் நோண்டினா அது உனக்கு ஒரு நெகட்டிவா போகும்ல. இவனுக்கு எல்லாம் எவ்வளவு சேஃபா அழகா இருக்காங்க, கம்முன்னு வாயை வச்சு கம்முன்னு இருக்க வேண்டியதானே. அது சொல்ல வந்தேன். இந்த 2 ஐடி எடுக்கலாமா வேணாமா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு ஐடி லாக் ஐடி, இன்னொரு ஐடி ரொம்ப நேரம் இருக்கு. எனக்கு காட்டவே மாட்டேங்குது, உனக்கு மட்டும் தான் காட்டுதா? 2 பேர் இதுலயும் பிவி போஸ்ட் பத்தி எதுவுமே இல்லை. எடுத்து பக்கிங்கன்னு ஆயிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்களா ப்ரோ, இவங்க வந்ததுக்கு அப்புறம், அந்த அன்பு கேங் உள்ள வந்ததுக்கு அப்புறம் திவ்யாவெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு காட்டவே இல்லை ஸ்கிரீன்ல. திவ்யா எப்பவுமே காட்ட மாட்டாங்க ப்ரோ. இவங்க காட்டுறதே வந்து வேற ஆள் இல்லைன்னு சொல்லி காட்டுறது தான் திவ்யா. உங்களுக்கு புரியுதா? வீட்டுல வேற எவனும் இல்ல அப்படின்னா திவ்யா காட்டுவாங்க. இந்த சீசன் அன்பு ஜெயிக்கும். ஜெயிச்சா நல்லா இருக்கும். அன்பு எனக்கு ஜெயிப்பா, இன்னைக்கு okay. ஒண்ணு, இந்த கணித்திரு அந்த டாஸ்க படிச்சாங்க பாத்தீங்களா, எவ்வளவு நேரம் அதை காட்டினாங்க பாத்தீங்களா. என்னடா வேற எதுவுமே இல்லையா கண்டென்ட், கனி பேசுறதே இவ்வளவு நேரம் காட்டினீங்கடான்ற மாதிரி இருந்தது. அப்புறம் கனியை டான்ஸரை சொல்லுவோமா ப்ரோ? கடைசியில் அந்த கேக்கு டாஸ்க்கு 1 hour ஷோல வந்து வெறும் 100 மட்டும் காமிச்சு விட்டாங்க, டாஸ்கே காட்டல. அந்த கத்தி ஆமா, அது எடுக்கிறது வேற இருக்கும்.
ஒன்னா கனி சொல்லுது டுடே நாட்டவே இல்ல மாட்டாங்க. கனி டுடே லைவ்ல சாண்ட்ராவை நிக்க வச்சு கொஸ்டின் பண்ணுவேன்னு சொன்னாங்க. இனி அப்டேட் ரசிகன் ம். கேட்டிருக்காங்க. தெரியலங்க, அந்த அது மாதிரி எதுவும் இனிமேல் தான் நடந்துன்னு நடக்கும். இது தெரியலங்க. வரைக்கும் நடக்கல. இனிமேல் நடந்தா சொல்றோம். இனிமேல் நடந்தா நாளைக்கு சொல்றோம். காலையில சொல்றோம். பொங்கல் செலிப்ரேஷன் எப்போ? நாளைக்கு தெரியலங்க. நடக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இல்ல நாளை நாளைக்கு கழிச்சு இருக்கும். இல்ல நாளைக்கா? நாளைக்கு பொங்கல் செலிப்ரேஷன், நாளான்னைக்கு நமக்கு டெலிகாஸ்ட். ஓ ஓகே. விக்ரம் ஒரு கிரிஞ்சு பண்ணார் பாத்தீங்களா இன்னைக்கு? அதெல்லாம் பாத்தீங்களா? என்ன கிரிஞ்சு ப்ரோ? ஏதோ பிராங்க் பண்ணாங்க சொல்லிட்டு ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்களே. ஓ ஆமா. அது சரி கன்னியாகுமரி அதை தான். விடுங்க, அது நடந்ததை விடுங்க. இன்னைக்குதான் ஷோல ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சு. இந்த தடவை மிட் வீக் எவிக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? இருந்தா யார் இருக்கணும். போகணும்? கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அரோரா போட்டோம். திவ்யா வன்மத்தை வேண்டாம், கொட்டிட்டார். திவ்யா வேண்டாம், அரோரா வேணும். சரி சொல்லுங்க, இருக்குமா இருக்காதா மிட் வீக்? சொல்லிட்டானே அவன். வேற யாரா சொல்லுங்க. திவ்யா போகட்டும். ஏன்? திவ்யா ஹேட்டர்ஸ் பேச மாத்திட்டீங்களா எங்களுத? அதுக்கு ஒரு ஆளு வேணுங்களே. திவ்யா தான் டைட்டில் வின் பண்ண போறாங்க, சும்மா திவ்யா போட்டோன்னு அப்படின்னு சொல்லி. ஏங்க No, திவ்யா எல்லாம் டைட்டிலுங்க. ஆசைதானே என்னங்க ப்ரோ. இப்படி பேசிட்டீங்க அபி? அதாவது எவ்வளவு தருண் சி இருங்க இருங்க, ஹலோ ரசிகன் ரசிகன் எவ்வளவு செலவு ரசிகன் பண்ணிருக்காங்க? ரசிகன் அதை விடுங்க. 2-3 வாரம் முன்னாடி பார்வதி தான் டைட்டில் வின்னர்னு சொன்னாங்க தெரியுமா? கமருதீன் தான் டாப் 3 சொன்னாங்க தெரியுமா? ஒரு அதுக்கு முன்னாடி பின்னோக்கி போனீங்கன்னா அடிச்சு சொல்றேன், கானா வினோத் தான் வின்னர்னு சொன்னாங்க. என்ன நடந்தது பாத்தீங்கல்ல? எதுவும் நடக்கும். சேனல் என்ன வேணாலும் பண்ணும். கீழே கமெண்ட்ஸ் பாத்தீங்களா? எத்தனை கமெண்ட்ஸ்னு திவ்யா வேண்டாம்னு. திவ்யா அதான். வேண்டாமா? ஏங்க ஏங்க செலவு பண்ணதெல்லாம் காசு என்ன நீங்களா தருவீங்க? எனக்கு புரியலையே. ரசிகன் ஒரே யாரோ ஒரு அரோரா டவுட். எவிக்டட்னு ரசிகன் போஸ்டே போட்டிருக்காங்க. ரசிகன் வீட்லயே சப்போர்ட் பண்றாங்க. ரசிகன் எங்க அப்பா எல்லாம் சப்போர்ட் பண்றாரு. ரசிகன் திவ்யாக்கு பாக்கியலட்சுமி நாடகம் பாப்பாரு. பாக்கியலட்சுமி நாடகம் பாக்கியலட்சுமி பாப்பாருல, பாக்குறாரா? அதே மாதிரி அந்த பாக்கியலட்சுமி நாடகத்துல ஜெனின்னு வரும்ல அந்த கேரக்டர், சாரி அதுல எங்க சீரியல் அப்பா எங்க பாக்குறது அம்மா எல்லாம் கிடையாது. திவ்யாக்கு சப்போர்ட் தருண் பண்றாங்க. அவங்க இல்ல அந்த சீரியலை மட்டும் பார்த்து லைக் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள கொஞ்சம் பிக் பாஸ் ஷோ பார்க்க பிக் சொல்லுங்க. பாஸ் ஒரு 2 மணி நேரம் பார்க்க சொல்லுங்க சரியா? இன்னைக்கு நைட்டு பாக்குறாங்க சரியா? இந்த நைட்டு காட்டுங்க. நீ திவார் கூட சண்டை போடுறத காட்டுங்க சரியா? நாளைக்கு கட் ஆயிடும் அந்த ஃபேனு. ஒண்ணும் இல்லைங்க, இன்னைக்கு ஒரு ஜோக் அடிச்சாங்க, கேவலமா ஒரு ஜோக் அடிச்சாங்க, அதை ஆமா காட்டுங்க. காலைல இருக்கிற ஜோக்கெல்லாம் காட்டுங்க. வீட்டுல இருக்கவங்க எப்படின்னா சபரிய திவ்யாவும் தான் வரணும் அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. அப்பனா அவங்க ஓகே. 2 பேருக்கு சபரி அந்த கூட பிரேம் எடுத்துக்கோங்க தான் ப்ரோ. தெரியுது. சபரி கூட நான் இதில் ஒத்துக்கிறேன். வச்சுக்கோங்க. நான் முன்னாடி எவ்வளோ திட்டிருந்தாலும் பரவாயில்ல. இந்த இடத்துல நான் சபரியை மிஸ் பண்றேன். ரசிகன் ஏதோ இன்னைக்கு திவ்யா ஏதோ அழுதாங்கன்னு சொல்றீங்களே, எதுக்கு அழுதாங்க? அழுகலைங்க, ம் மிஸ் பண்ணாங்க. ஐயோ என்கிட்ட பேச மாட்டாங்க சாண்ட்ரா, அவாய்ட் பண்றாங்க என்ன அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. அதான் எனக்கு வேணாம், அவங்க வெளியே போனாலும் அவங்க கூட தொடர்பே இருக்க மாட்டேன்னாங்களே, இப்போ இதுக்கு திரும்ப ஃபீல் பண்றாங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கல்ல, வெளில தானே யோ தொடர்பு இருக்க ரசிகா, மாட்டேன்னாங்க. உன் சொல்லுங்க. டெம்ப்ளேட் எடுத்து யாரோ போட்டாங்க பாரு, அரோரா டெம்ப்ளேட் எவிக்டட்னு. நான் போட்டேன்டா, விக்டர்லாம் கீழே இல்லையா? கமெண்ட்ஸ் பாரு. நான் தானே இப்ப சொன்னேன். ஆறா அரோரா நாட்டு எங்க நான் எங்க போட்டேன்? நான் அன்னைக்கு உன் போட்டதா? டெம்ப்ளேட், உன் இதுவா? டெம்ப்ளேட். திஸ் ஓல்டு ப்ரோ. ஆனா இப்ப யாரும் போட்டாங்க ஹரிஷ், நம்பாதீர்கள். இப்ப போட்டாங்க ஹரிஷ். ஹரிஷ் ப்ரோ வந்து அடிக்க போறாரு பாரு. அசரப்போ ஓடி வந்துருவாங்க. இல்ல யார்கிட்ட சொல்லுங்க? ஹரிஷ் இல்ல, ஹரிஷ் வேற அங்க டெம்போ எல்லாம் வச்சு பண்ணுகிறாரு. டெம்போ இந்த மாதிரிலாம் வச்சிருக்காரு. பண்ணாதீங்கப்பா. அந்த இந்த படத்துல உள்ள தலை வர சீன் மாதிரி தான் டெம்போலாம் டெம்போலாம் வச்சு வச்சு கொஞ்சம் பண்ணி கடத்திருக்கோம்ப்பா. கொஞ்சம் கடத்திருக்கேன்ப்பா, கொஞ்சம் பார்த்து போடுங்கப்பா, பார்த்து ஓட்டு போடுங்கப்பா. அவர் வேற டெய்லி வேற ஸ்பேஸ் வேற போட்டு பேசிட்டு இருக்காரு. சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க யார் யாரு கூட எல்லாம் போய் உட்காந்து ஸ்பேஸ் போடுற நிலைமை ஆகி போச்சு ஹரிஷ் ப்ரோக்கு. இல்ல எனக்கு அதுதான் ரசிகன். அவர் என்ன நிலைமையில எப்படி இருந்து இருந்த ஸ்பேஸ் மனுஷன் போட்டுருப்பாரு, எப்படி இருந்த மனுஷன். சரி, எல்லாம் ஒரு Thursday வரைக்கும் ஃப்ரைடே வரைக்கும் தான் பார்ப்போம். யோ ஹரிஷ் ப்ரோ ஏன் கேட்டா அவரை திட்ட அட்டாக் போறாரு. யோ பண்றீங்க? கீழே சும்மா இருக்க போயிட்டு மாட்டீங்களா 2 பேரும் யோ அப்படின்னு சொல்லி திட்ட போறாரு அப்படியே. ஆனந்த் ப்ரோ, எதுக்கு இப்ப கீழே போயிட்டு அவரை அட்டாக் பண்ணி விடுறீங்க? சும்மாதான், நீங்க தானே அவரை தேடிட்டு இருந்தீங்க, யோ அதனால நாங்க டேக் எங்க பண்ணி அவரை விட்டேன். தேடணும்? அதான் ப்ரோ, எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு. ஐயோ டிஎம் வந்து சரி திட்ட ஓகே. போறாரு வந்து, உன்னை தனியா போனை போட்டு திட்டுவாரு. உனக்கு டிஎம்ல வந்து திட்டிக்கிட்டு போய் வாங்கு போ. சரி மக்களே, அரோரா ஓட்டு போட்டுருங்க. இவன் கீழே வந்துட்டாரா என்ன?
டப்புன்னு ஓட்டு கேக்குதா? எல்லாம் ஒரு பயம்தான். பதிவெடுத்து வச்சுக்கணும் விக்னேஷ். அதுக்கப்புறம் கேட்டாருன்னா, இல்ல ப்ரோ நாங்க ஓட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம். யாரோ வந்து கீழ எவிக்ஷன போட்டு வன்மத்த கக்கிட்டு போயிட்டாங்க. அதானடா உன் டெம்ப்ளேட்? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா? நரேட்டிவ் செட் பண்றியா? ப்ரோ அதேதான். அதான் 1.5 ப்ரோ லட்சம் ஓட்டு கீழ வாங்கிட்டாங்க ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு. நாளைக்கு ஏதாவது சண்டை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல நாளைக்கு சாண்ட்ரா தான் சண்டை இருக்காங்க. வந்து சண்டே எல்லாம் இல்ல. இல்ல சண்டை இருக்கு. எங்க என்ன கதை ஸ்பேஸ்ல இருக்கு வந்துருங்கன்னு சொல்லியிருக்கேன். நரேட்டிவ் ஐயோ, ரெடியா நம்ம கூட வச்சுக்கோங்க. யார்கிட்ட சண்டை போட நம்ம போறா? ஸ்பேஸ்ல சண்டையா? நாங்க போடுவோம் சண்டை பாருங்க. ம். ம்ஹ்ம். சரி நீங்க சண்டை போடுங்க, நான் என் பண்ணிட்டு போறேன். பாய். நம்மளுக்கு இந்த சண்டையே பிடிக்காது. பயப்படாத. எதுக்கு பயப்படுற? ஆமா. சாம் எங்கேயா போனா? தூங்கிட்டானா என்ன? வர்றதுக்கு சாம் முன்னாடியே. சொல்லிட்டு போனோம் வாட்ஸ்அப்லயே சொன்னான். டயர்டா ஓகே இருக்கு. ஓகே. அப்படி ரசிகன் சொல்லக்கூடாது. லாஸ்ட் அப்படி டிசிஷன் சொல்லக்கூடாது. அப்படி லாஸ்ட் சொல்லக்கூடாது. விக்னேஷ் உண்மையை சொல்லிடு. நம்ம ஸ்பீக்கர்ஸ் நம்ம லிசனர்ஸ் தான். சாம் கோச்சிட்டு போயிட்டாரு. ம். இனி என்ன கதை ஸ்பேஸ் வரமாட்டேன் அப்படின்னு கோச்சிட்டு போயிட்டாரு. நரேட்டிவ் ம். செட் பண்றோம் அப்படின்னு சொல்லி கோவமா போயிட்டாரு. உண்மையை சொல்லிடு. இல்ல. நரேட்டிவ் வந்து அவர் செட் பண்ண விட மாட்றாங்கன்னு சொல்லி கோவமா போயிட்டு. கரெக்ட். சபரிக்கு ஓட்டு அவரு கேட்கறவன விட சபரிக்கு மாட்டேன்னு ஓட்டு சொல்லிட்டோம். அதனால கேட்கணும்னு உடனே சொன்னாரு. காண்ட் ஆயிட்டாரு. நாங்க ஒத்துக்கல. அதனால கோச்சிட்டு ஸ்பேஸுக்கு வரமாட்டேன்ட்டு போயிட்டாரு. யாரோ கமெண்ட்ல திவ்யா வேண்டாம் திவாகர் வேணுமா? இன்னைக்கு வரோம் பாருங்க. நீங்க போய் பாருங்க. கண்டிப்பா நீங்க அப்பனா திவாகர் கொண்டு போய் வீட்டுல வச்சுங்கப்பா. யாரு வேணும் நீங்களோ? பிக் பாஸ் வீட்ல கேக்குறாங்க. அவர் வீட்டுக்கு அவங்க வீட்ல கேட்கலங்க. என்னங்க இப்படி பண்றீங்க? என் தலைவன் திவான் இருந்தா கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருந்திருக்காது. அவசரப்பட்டு தூக்கிட்டாங்க. திவாகர் இருந்தா திவாகர் ஆனாலும் ஏற்றி அவர் அந்த வைக்கணும். ஸ்பான்சர் டாஸ்க் நடுவுல ரீல்ஸ் பண்ணலாமான்னு கேட்டார் பாத்தீங்களா? அதான் ஹைலைட். அதாவது இன்னைக்கு இவன் திவாகர் சொல்லுவாரு, நான்லாம் உன்னை விட ஓட்டுல அதிகமா இருந்தேன். நீ எல்லாம் எப்படி 100 நாள் வந்து வெறும் பிஆர் வச்சு வந்திருக்க அப்படின்ட்டு திவ்யா ஒரே அடி டொமான்னு வச்சிருக்காரு. திவ்யா அதை கேட்டோன்னு நெஞ்ச பிடிச்ச உட்காந்துருப்பாங்க. ஆடா பாவீங்களா, டைட்டில் வின்னர்ரா நானு. உன்னை விட ஓட்டுல கம்மியா தானே என்னை இப்படி அடிச்சுட்டேடா அப்படின்னு மாதிரி. சரி என்ன பண்றது, சோகம் தான். உண்மை ஒத்துக்கிட்டு தான் அவனு இந்த இடத்துல. திவாகர் ஓட்டுல அதிகமா தான் இருந்தாரு. ஆர்கானிக் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அவர் மாதிரியே. ஆர்கானிக் ஓட்ஸ் இருந்துச்சுலங்க அவருக்கு. அவருக்கு என்னங்க குறைச்சது? பிக் பாஸே வேண்டாமா? யாருங்க ஐயா நீங்களாம்? எங்கேயா இருக்கீங்க இத்தனை நாளா? பிக் பாஸ்லாம் வேணும் ப்ரோ. ஜாலியா இருக்கு பாத்தீங்களா? பிக் பாஸ் ஒரே இல்லாம ஒரு எப்படி? கேள்விதான் கேட்டீங்க. கேட்டு ஸ்பேஸ் எல்லாரையும் ஆக்டிவேட் பண்ணி விட்டீங்க. திவ்யா வேண்டும். இன்னும் வேற ஏதாவது அடுத்ததுன்னா ஒரு கேள்வி போட்டு விடுங்க. யாராச்சும் போடுங்க. ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுருக்காங்க. ரெட்டு தாங்க. தனுஷ் ஒரு டெம்ப்ளேட் எடுங்க. யாரடி நீ மோகினி? ரெட்டு தாங்க நல்லா இருக்கும். திவ்யா ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தா போட்டு விடுங்க. அதாவது குணா வினோதா? யார் யாரு குணா வினோத் என்ட்ரி அப்பன்னு நானா கேட்டிருக்கீங்க? வினோத், குணா வினோத். டேய் யாரா நீ? ஐயா இன்னைக்கு உள்ள போயிருக்காருங்க. நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆகுங்க ஐயா. இந்த என்னைய சட்டையில ஏதோ கிரிக்கிட்டு இருக்காங்க அரோராக்கு. இந்த எக்ஸாம் முடியிறப்போ லாஸ்டா இது பண்ணுவோம்ல. சுப்பா டேய். இன்னும் இருக்கு. 4 இருக்கு. அப்ப அரோரா தான் நாளைக்கு கிளம்புறாங்களா? இன்னைக்கே கிறுக்கி முடிச்சிடுறாங்க. வெட்விக்கு அரோராவா? யோ அமைதியா இப்பதான் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. சசிகன் நீங்க இப்படி சொல்லி அரோரா மட்டும் ஏங்க போயிட்டு இன்னைக்கு தாங்க எழுதுறாங்க. மிச்சம் யாருக்குமே எழுதல. அரோராக்கு மட்டும் தான் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க? இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்ல போய் கிறுக்குவாங்க தெரியுமா? ஐ மிஸ் யூ, ஸ்டே இன் டச் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி பிரவீனுக்கும் எழுதுறாங்க. எழுதுனாங்க ரசிகன். பிரவீனுக்கும் எழுதுனாங்க. பிரவீனுக்கு ஏங்க எழுதுறாங்க? தெரியல, அவன் தான் அவர்தான் ஃபர்ஸ்ட் அரோராவை கூட்டிட்டு மிட்வீக் எவிக்ஷன்ல வெளியே போவார்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. அதனால அந்த வியானா கூட்ட அமுச்சு விடுங்க. சும்மா உயிரை வாங்குது. பார்த்தாலே சிக்னேஸ் காண்டா இருக்கு. கேஸ் கன்ஃபார்ம். கேஸ் கன்ஃபார்ம். ஹரிஸ் ப்ரோட் வந்து ஏன் நம்ம என்ன அண்ணா தான் பண்ணாங்க? பாத்துக்கலாம். நம்ம அண்ணா தான் பாத்துக்கலாம். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வருவாரு. நேத்து போட்டதுக்கே அந்த அடி விழுந்திருக்கும் உனக்கு. நேத்து போட்டது
நம்ம தான் ஸ்கிரிப்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இது சொல்லி நம்ம நேரத்துக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா அப்புறம் ஏதாச்சும் அவ்வளவுதான். நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே ரெட் கார்டு வழியே மேலே தான் எழுதி வச்சிருக்காங்க. அடுத்து என்ன எழுத போறாங்கன்னு தெரியல. நான் சொல்லிடுவேன், ஏன் ப்ரோ துஷாரை உள்ள அமிச்சிங்க, துஷாரை எப்படியாவது வெளில லாக் பண்ணிருக்கலாம்ல, துஷார் பண்ணால்தான் ஓட்டு டிகிரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிடு, அப்படி முடிச்சிருவேன். ஹாய் ப்ரோ. இன்னைக்கு துஷார் வந்ததுக்கு அப்புறம் அது நல்லா என்ன ஹாப்பியா அரோரா இருக்கும் ஒரு உங்களுக்கு. லெட்டர் இல்ல அரோரா ஒரு லெட்டர் மாதிரி ஒண்ணு கொடுத்தாங்க பாத்தீங்களா? ம் அது அப்பா முன்னாடி எழுதி அதுல வச்சிருந்தது தானேங்க. என்னது அவங்க வேற ஏதோ முன்னாடியே எழுதி பயங்கரமா வச்சிருந்தேன். எதிர்பார்த்தாங்க போல. இல்ல ஒண்ணுமே அந்த ரியாக்ஷனே காட்டல. ம். அந்த ஒரு இதுலதான் அந்த ப்ரொமோலயே எனக்கு என்னமோ அரோராக்கு இங்க இருந்து நீ இங்க போயிட்ட அப்படின்னு சொன்னதெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்னமோ ஓவர் ஹைட் கொடுக்குற மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலா. அந்த லெட்டர் வேற ஐயோ! ஒரு ஒரு பையன் கூட ஒரு பொண்ணுக்கு இவ்ளோ கவிதையோட எழுதி குடுத்துருக்குவானான்னு தெரியல. எம்மா இந்த அம்மா எவ்ளோ வர்ணிச்சு எழுதி வச்சிருந்தது. நேத்து பாட்டு, இன்னைக்கு லெட்டரு பாத்துக்கோங்க. காதல் கண் கட்டுதே. சரி, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே, அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. என்னதான் இருந்தா கம்ரு பாரு காதல் மாதிரிலாம் வராது bro. இதெல்லாம் வேஸ்ட். அது தெய்வீக காதல். கல்யாணம் மட்டும் 20 வருஷமா கல்யாணம் ஆகி 20 வருஷமா இருக்கிறவங்களே சும்மாதான் இருக்கானுங்க உள்ள வந்துட்டு. அவங்க இவனுங்க ஓல்டு ஒரு கப்பல், 10 நாள் அவங்க வயசான கப்பல், இவங்க யங் கப்பல், தெய்வீக கப்பல். இதுல கமர்தன் ஃப்ரெண்டு வேற. என்னத்த யாரோ அதையெல்லாம் ஒரு எயிட்டிஸ்ல இதை ஏன்டா என்ஜாய் எயிட்டிஸ்க்கு பண்றானுங்க, ஏன்டா அதை என்கிட்ட வேற வெறுக்கிறானுங்க. ஒரு வார்த்தை வரும், அமைதியா இருந்துக்கோங்க. காதலுங்க, காதலுக்கு கண்டு இல்லைங்க. காதல் கேக்குது காதல். ஷோ. ஆனா கமருதீனுக்கு கண்ணு மட்டும் இல்ல, புத்தி இல்ல, எதுவுமே இல்ல பாவத்தை. அது புத்தி இல்லைன்னு அது தெரிஞ்ச விஷயம்தான். அது வேற விஷயம், அது வேற டிபார்ட்மெண்ட். அது இருந்தா நான் ஏன் ரெட் கார்டு வாங்கிட்டு போக போறேன்? அவன் நினைப்பான், அது புத்தி இருந்தா அதுவும் நான் ஏங்க பாடல போக போறேன்னு. அதுவும் பேண்ட் ஷர்ட்டை போட்டு வா நம்ம 2 பேரும் ஜோடியா போவோம் வெளியிலன்னு கூட்டு போனான். வேற நான் பாட்டு சிவனே தான்டா இருந்தேன். பாரதி நினைச்சிருக்கேன், நான் பாட்டுல ஓரமா இருந்தேன், வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு கேட்டு என்னையும் முடிச்சு விட்டானே. இதுல பொறுப்பு பூரா அவன் மேலதான் எழுதணும். அதை விட்டுட்டு பாருமலை எழுதிட்டு இருக்காங்க. அவரு ஏங்க ஆமாங்க. அப்படி ஒரு டான்ஸ் எப்பா இது இவரை வந்து இவருக்கு வந்து வந்து வெளியில இல்ல அவர் ஃப்ரெண்டு மூலமா பக்கத்துலயே தான் இருக்கு போல் இருக்கு. கூடவே கூட்டு திரியறா செவ்வால. இல்ல ரெட் கார்டு வாங்கிட்டு இப்படி ஒரு குத்தாட்டம் போட்ட கோஷ்டி நம்ம கோஷ்டியா தான் இருக்கும். இல்லங்க, அவர் என்ஜாய் பண்றாங்க, அவர் இல்ல ஃபேன்ஸ் வந்து அவர் கொண்டாடுறாங்க. ரசிகன் அவரோட ஞாபகம் ஃப்ரெண்ட் இருக்கா? வந்து குமாரனு ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருந்தாரு. என்ன போட்டிருந்தாருன்னா, என்ன ஒலிம்பிக்ல போய் கப் வாங்கிட்டு வந்துட்டாரா இவரு, இந்த ஆட்டம் ஆடுறாரு அப்படின்னு. இல்லங்க, உங்களுக்கு போனாட்டி ஞாபகம் இருக்கா, சீசன் 7ல ஒருத்தவங்க சொன்னா தெரியுமா, கொண்டாடுறாங்க சார் அப்படின்ட்டு. அந்த கொண்டாட்டம் இதான். இல்ல அவரோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாருங்க. அது நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கிடைச்சுன்னா அனுப்புறேன். அது படிச்சேன். ஆஹ் படிக்காம எங்க சீரியஸ்லி எனக்கு சிரிப்பு இவரு தாங்க. வந்து அடிச்சாம்பார் யார் இல்ல யார் நீ? ரசிகா, அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். விக்னேஷ் ரசிகன் ஆ, டிஎம் ஒண்ணு பண்ணிருக்கேன் பாருங்க, தரையில பேசுனது திரையில வருது. பார்த்தேன். வரத்தானே செய்யும். ரசிகன், எனக்கு இன்னொன்னு ஒரு விஷயம், இந்த சாபுன்னு ஒருத்தர் இருக்காருல்ல, யூடியூப்லாம் பேசுவாரு. அவர் அந்த அளவுக்கு வன்மம்லாம் பேசவே மாட்டாரு. அவர் ஒண்ணு பேசியிருக்காரு தருண் ஒருத்தரை பத்தி. அந்த ஷாபுத்தின் இருக்கார்ல, சொல்லுங்க. அவர் வந்து ஆமா, கிளியரா வந்து சில பேருக்கு ஃபேவரா சில பேருக்கு ஆப்போசிட்டா அவரெல்லாம் பண்றாரு. அது பேமெண்ட் வாங்கியும் பண்ணலாம், பேமெண்ட் வாங்காமலும் பண்ணலாம். பட் ஆனா அவர் வந்து நிறைய விஷயம், நாட் ஜஸ்ட் இந்த விஷயம் மட்டும் சொல்ல, அவரு அந்த பிரதீப்போட ரெட் கார்டு வந்த டைம்ல இருந்தே நான் அவரோட வீடியோஸ்லாம் பார்க்குறேன். அவர் பிக் பாஸ்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்றவர் கிடையாது. பட் ஆனா ஃபார் பிஹாஃப் ஆஃப் சம் ஒன், ஃபார் இஃப் சம் ஒன் ஆஸ்ட் ஹிம் டு டூ தட், தே ஆர் டூயிங் இட். ஐ திங்க் இட் இஸ் ஃபார் பேமெண்ட். இது வந்து இது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து ஜெயம் ரவி அவரோட விஷயத்துலையுமே ஷாபத்ரி வந்து ஒரு வீடியோ போட்டாரு ஜெயம் ரவிக்கு ஃபேவரா. ஸோ ஐ திங்க் தே ஆர் ஆல் டூயிங் த பிஆர் ஸ்டஃப் as well இந்த மாதிரி விஷயத்துக்கு. ஸோ அது யாரையோ அடிக்கிறதுக்காகவோ இல்லை யாரையோ சப்போர்ட் பண்ணுறதுக்காகவோ
அவர் இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறாரு. ஐ டோன்ட் திங்க் ஹி இஸ் ஜென்யூன்லி டாக்கிங் ஃப்ரம் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு ஷோ பார்த்துட்டு பேசுறது அந்த மாதிரிலாம் இல்லை. இதுக்கு நான் வந்து அந்த எம்டி ஹேண்ட் மாதிரி பீப்புள் கூட நான் வந்து ஒத்துப்பேன். ஏன்னா அவங்களாம் டெய்லி வீடியோ போடுறாங்க. ராகேஷ் அண்ட் ஜெனி ஆர் வாட் எவர், அவங்க வந்து டெய்லி வீடியோ போடுறாங்க. அவங்களுக்கு அஜெண்டா இருக்கா இல்லையெல்லாம் எனக்கு தெரியாது. பட் அட்லீஸ்ட் அவங்க ஷோ வாட்ச் பண்றாங்க, டெய்லி ஏதோ ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த மாதிரி பீப்புள் பேசுறது கூட நான் ஒரு 70 to 80% ஏத்துப்பேன். பட் சாபுத்ரி மாதிரி ஆளு, மதன் கௌரி மாதிரி ஆள்லாம் ஜஸ்ட் பியர் ஸ்டண்ட். அந்த விஜய் ஷா பத்தி சொல்றீங்களா அபி? அந்த ஷா, ஆமா ஷா, ராஜேஷ் ஷா. ஓகே. இன்னொன்னு பாத்தீங்களா, இவங்க போட்டிருந்தாங்க. நான் சொன்னேன்ல ஜேகே போட்டிருக்கான். அதை போய் பாருங்க. செம ஜாலியா இருந்துச்சு. இட் வாஸ் சோ மச் ஃபன் டு வாட்ச். ரேஜ் வெயிட் வீடியோ. அப்படி அதே மாதிரி ஷஃபின்னு ஒருத்தர் கூட இருக்குங்க, அது கூட பாருங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு சில டைம்ல அவங்களும் அதான் பண்றாங்க, ஆனா ஒரு சில டைம்ல நல்லா இருக்கும். அதான் பண்ணுவாங்க. பட் எக்ஸாக்ட்லி. அட்லீஸ்ட் சர்டன் ஏரியாஸ்ல வந்து ஓகே, அட்லீஸ்ட் தே வாட்ச் இட். அதான் சொல்றாங்க, அட்லீஸ்ட் தீஸ் பீப்புள் வாட்ச் இட் எவ்ரிடே. மதன் கருலாம் யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் வாழ்க்கையில பிக் பாஸ் பக்கம் எட்டி கூட பார்த்திருக்க மாட்டான். இல்ல நானு வந்து இல்ல அங்க ரசிகன், இல்ல performance தாரு, நான் பண்ணிருக்காங்கன்னா ஷோவே பார்க்கலனா கூட அந்த சஃபி ஜோனை வந்து நம்ம ஒரு நாள் பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவன் அந்த ஃபுல் எபிசோடே ஒரு நாள் என்ன நடந்ததோ அதை அப்படியே சொல்லுவான். நம்ம ஷோவே அதுதான் பார்க்க தேவையில்ல, சொல்றேன். அந்த பார்த்தா தெரியும் தெரியும், போதும். நான் தருண் பார்த்திருக்கேன். தருண் சஃபீஸ்லாம் நான் நான் பார்த்திருக்கேன். நிறைய யூடியூபர்ஸ் சொல்றேன். நிறைய யூடியூபர்ஸ்க்கு உள்ள போன கண்டஸ்டன்ட் முன்னாடி இந்த நிறைய பேரோட கான்டாக்ட்லாம் இருக்கு. அவங்க வந்து ஒரு சில பேருக்கு ஃபேவராகவும், ஒரு சில பேர் அடிக்காம இருக்கிறதுக்கும், ஒரு சில பேர் அடிக்கிறதுக்கும் கூட அவங்க எல்லாம் யூஸ் ஆவாங்க. பட் ஐ சே லைக் 80% we can at least trust them because they are watching the show. இல்ல நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, ஒரு சில விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 hour எபிசோட்லயே வராது, லைவ்ல வந்துன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சில பேருக்கு வந்து அதே மாதிரி ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா லைவ்ல வந்து எபிசோட சொல்லவே மாட்டாங்க. நீ நல்லா வாட்ச் பண்ணா தெரியும், அவங்க சொல்லும் போதே. நான் நிறைய வாட்ச் பண்ணிருக்கேன். வாலண்டரியா அவங்களை அடிக்கணும்னா இதெல்லாம் லைவ்ல வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லி அடிப்பாங்க. ஆனா அவங்க ரிவ்யூ பண்றது பார்த்தா 1 hour எபிசோட் தான் ரிவ்யூ பண்ணுவாங்க. அது அடிக்கணுமே அதெல்லாம் லைவ்ல வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லி அடிப்பாங்க. அது ஒரு சில பேருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க. இதே நான் வாட்ச் பண்ணி தான் இருக்கேன். எல்லாமே பாருங்க ப்ரோ, நிறைய கத்துக்கலாம். சரியா, அதை விட்டு ஸ்டார்ட் சைடு எடுக்காம நீங்க வந்து பாத்தீங்கன்னாலே இவங்க யார் யார் என்னென்ன பண்றா, யார் பக்கம் என்ன பண்றாங்க, அடுத்த நான் சீசன் நடக்க நான் போகுது, சொன்னல எல்லாமே ரசிகன் ப்ரோ, தெரியும். இந்த இவங்க சொல்றாங்களா, இந்த எம்டிஆனும் சரி சஃபீஸானும் சரி, ஒருத்தருக்கு நெரேட்டிவ் பண்ணி தான் கொண்டு போனாங்க. அவங்க தான் டைட்டில் வின் தெரியும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர். தெரியும் ஆனா தெரியும். ஆனா அவரே வெளில கத்துக்கிட்டாரு. வந்துட்டாரு. என்னவோ போங்கடா. அவங்களுக்கு நெஞ்சு நின்று இருக்கும். ஆனா அவங்க கிட்ட எல்லாம் சொன்னவங்க கானா வினோதிட்ட சொல்லாம விட்டாங்க, பொட்டி எடுக்காது. எனக்கு அபி மேடம், எனக்கு அதுதான் எனக்கு இன்னொரு இதுல பேசும்போது நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட. அவர் எடுக்க மாட்டாரு கன்ஃபார்மா. இவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிங்களா, அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிக்கலாம்லாம் பேசியிருந்தாங்க. கட்சியில யார்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு தெரியல. ஒரு வீடியோ பாத்தீங்களா, இவரு வாட்டர் மிலன் கிட்ட போயிட்டு இவரு திவாகர் கிட்ட போயிட்டு கானவினர் கேக்குறாரு, ஐயோ நான் எடுக்கவா வேணாவா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. பாத்தீங்களா ரசிகன்? அது நான் இன்னைக்கு அந்த வீடியோ பார்த்தேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்கலாம் ஆக்சுவலி. சொல்லியிருக்கலாம். ஆனா அவரு அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போறாரு, இவர்கிட்ட என்னது காந்தி கிட்ட, நான் போய் கேட்டா எடுன்னு தான் சொல்லுவாப்புல பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு சொல்லிட்டு போய் கேக்குறாரு வாலண்டரியா. என்ன சொல்லுவான், இல்ல அப்பெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மத்தவங்க வந்தவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, சொல்லாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இந்த ஆள் என்ன பண்ணிருப்பான்னா, ஓகே இவன் நம்ம கிட்ட நம்ம 2 பேரும் அவங்க என்ன எப்பவுமே எப்படின்னா ஒரு எளிமை கிட்ட இல்லங்க, ரம்யா கேட்டாதான் அங்க வந்து கண்ணு காட்டிடுச்சு. அதெல்லாம் நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். ரம்யாலாம் வந்து என்ன வேணா நடக்கலான்ற மாதிரி தான் அவனு சொல்லுச்சு. அதுக்காக தான் அவன் அடுத்ததே செகண்ட் இது ஆக்கிடுவாங்கடான்ற மாதிரி தான் சொல்லுச்சு. எங்க அப்பாவே சொன்னாரு, இவனுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஃபிராட் வேலை பண்ணுவானுங்க, எடுத்துட்டு போறதோ ஒரு விஷயத்துல நல்லதுதான், விஜய் டிவியை நம்பவே முடியாது. ஆமா ஆமா கண்டிப்பா. இல்ல அதுவும் வந்து இவளே சொல்லுவாங்க, ரம்யாவே சொல்லுவா, இவங்க என்னமா கதை சுத்தட்டும், கடைசியில அட் எண்ட் ஆஃப் தி டே ரம்யா ஹெட்செல்ஃப் கண்ணு காட்டினா. அங்கெல்லாம் உட்காந்துருக்கும் போது சொல்லிட்டு தான் இருந்தா, என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தா அவ. இப்ப கூட நம்ம பேசிட்டு இருக்கோம், திவ்யா தான் வந்து அன்அபிஷியல் ஓட்ல இருக்கான்னு சொல்லிட்டு, ஏன் அரோரா கூட டைட்டில் கொடுக்கலாம். 2 நாளுங்க 12 hours வந்து ஃபோன் ஓட்டிங்கே ஓப்பன் ஆகல. பார்த்துக்கோங்க, என்ன வேணா நடக்கலாம். பட் ஆனா இந்த அது ஏன் எல்லாமே வந்து திவ்யாவை வந்து மிட் வீக்ல தூக்கலாம். ஸோ ரசிகன், இந்த ஓட்டிங் லைன்ஸ் ஓப்பன் ஆகாம இருந்த 2 நாள் இப்போ சில பேருக்கு ஓப்பன் ஆகலனா, won't they not count those 2 days? No, they will count everything.
ஏங்க வியன்னா போன வாரம் வந்து ஃபர்ஸ்ட் அந்த முத நாள் வந்து ஹர் voting was not open ஆமா, ஆமா, ஹாட்ஸ்டார்லயே. ஆமா. தட் வாஸ் நாட் தேர். ஆமா. ம். ம். எவ்ரிதிங் கெட்ஸ் கவுண்டட். ஷி வென்ட் அவுட் எனிவேஸ் ரைட். பாவம் பார்த்தாங்களா என்ன? அவங்களே வேணும்னு கூட கட் பண்ணியிருப்பாங்க. ஹூ நோஸ்? எனிதிங் தே கேன் டூ. இல்ல இன்னைக்கு வந்து சுபி மூஞ்சுக்கு நேரா கேள்வி கேட்டோம். இல்ல 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 எனக்கு அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு. சரி போய் எபிசோட பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்கலாம்னா கிடையாது. நான் இதுல மீம்ஸை பார்த்து வந்த வீடியோஸ் பார்த்து தான் நான் இது பண்ணுவேன். நான் போயிட்டு உனக்கு நான் அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னு டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தது. அது என்னன்றதே இல்லை. அதுக்கப்புறம் நாம் அப்படியே நாமினேட்டே பண்ணியிருந்தாலும் இட்ஸ் அ கேம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சொல்றாங்க. பக்கத்துல இந்த 2 பேரும் சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து இந்த பின்னாடி போய் பேசுனது வந்து அது கூடயே இருந்துட்டு முதுகுல குத்துனது வந்துட்டு அது கேமா வந்து அவங்களால பாத்துக்க முடியலையா. ஆனா இதை மட்டும் கேம்னு வந்துட்டு எடுத்துக்கணும்ன மாதிரி பேசுனதெல்லாம் அதாவது நீ இதெல்லாம் நம்புற பேச்சப் மாதிரியா? பண்ணு பட் ஆனா அதுக்குன்னு யாரா வந்து ஏதாவது நல்ல மூஞ்சி நேரம் கேட்பாங்கன்னு பார்த்தான். நல்லா வந்து கேட்டா. ஆனா நீ பேசுனதை விடலாம் நான் ஒன்னும் ரொம்ப பண்ணல அப்படின்னு கடைசியா சொல்லிட்டு போனதெல்லாம் பக்கத்துல பேச அமித் அந்த அம்மா பேச வருது. திரும்ப அமித் பதிலுக்கு ஏதோ இல்ல எனக்கு வேணாம் இந்த டாபிக் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போனதெல்லாம் பண்ணிட்டு திவாகர்ட்ட ஒரு ரியாக்ஷன் அப்படின்ன மாதிரி இதெல்லாம் செம்ம ஹைலைட்டா இருந்துச்சு எனக்கு. அப்படின்னு அந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இன்னமும் எனக்கு தெரியல அப்படின்ன மாதிரி இருந்துச்சு. போயிட்டு பார்த்துட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. அப்பதான் மிஸ் பாரு. மிஸ் போறா. ஆமாங்க அவ கல்யாணம் ஆகல. ஸோ மிஸ் பாரு. கரெக்டு தானே ப்ரோ? ஆமா கரெக்ட் தான். கல்யாணம் தான் மிஸ்ஸஸ் பாரு. தினேஷ் அநியாயத்துன்னு என்ன பண்றீங்க பாத்தீங்களா நீங்க? ஒண்ணு புரியலன்னு சொல்லி கேட்டேங்க. என்னங்க நீங்க விடுங்க. என்னென்னமோ பிளான் பண்றோம் ஸ்பேஸ்ல. ஒண்ணும் பேச முடியல. ஒண்ணுமே சரியா வர மாட்டேங்குது. யாருமே கோஆபரேட் பண்ண மாட்டேங்குது. எவ்வளவோ பிளான் பண்ணி வர்றோம் பேக்கெண்ட்ல. இப்ப வந்து அப்படியே போக நீங்க வேண்டியதா என்ன இருக்கு. இப்ப பாருங்க எவ்வளவு டெடிகேஷனா பேக்கெண்ட்ல ஒர்க் பண்றோம் தெரியுமா? ஒரு நரேட்டிவ் செட் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ப்ரோ? அதெல்லாம் நமக்கு ஈஸி தானே. ஏன் இப்படி சொல்லிட்டீங்க? அபி உங்களுக்கு ஈஸி. நீங்க மைண்ட் கண்ட்ரோல் பண்றவங்க. எங்களுக்கு அப்படியா? நாங்களாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணோம்ல. அப்ப நான் தான் இந்த கஷ்டப்பட்டு ஸ்பேஸோட எழுதணும். கனி. நான் தான் இந்த ஸ்பேஸோட கனி. கனியா? அன்பு ஜெயிச்சிருச்சு. அடி வாங்க போறீங்க கனின்னு சொன்னதுக்கு வந்து துவைக்க போறாங்க. எது நீ கனியா? இல்லங்க இல்லங்க நான் தான் கனி. எல்லாத்தையும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அன்பு கேங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் தான் நம்ம டீம் தான் ஜெயிக்குது. அப்போ சபரியார் விக்ரம். அப்படிங்க மேடம் நீங்க கொஞ்சம் தேன் தருணா மாதிரியே பேசுறீங்களா? அதனால நீங்க தான் தேன் தரவங்க பேசுறாங்களா? ஸ்பான்சர் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. தலைவன் வந்து லவ் யூ அப்படின்னு சொல்றான். அதனால கீட்டா இருந்துச்சு. அதெல்லாம் இப்பதான் எனக்கு போடவே ஆரம்பிக்குது. இல்லை. சண்டை ஆரம்பிக்க போகுது. இனிமேதான் சண்டை. ஐயா ஸ்பேஸ் விட்டு போயிடாதீங்க இருங்கயா. இல்ல ஸ்பான்சர்ஷிப் இப்ப இல்ல ஆரம்பிச்சிடும். இப்ப ஆரம்பிச்சிடும். வெயிட் பண்ணுங்க. மணி எவ்வளோ? இந்த ரேட்லாம் நேற்று அப்டேட் வந்துச்சு. ஆரம்பிச்சிடும். அடி பொழக்கிற. அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த கனி வேற நாங்க சாண்ட்ரா கூட சண்டை போட்டு பேசிட்டு இருக்கேன். அதை பார்க்கவா முடியும்? போமா அந்த பக்கம் சொல்லுங்க. அடியை மட்டும் பாருங்க. வாட்டர் மிலன் திவ்யா அழுது பாத்திருக்கீங்க. இன்னைக்கு பாப்பீங்க. ஓட்டுக்காக தான். ஓட்டுக்காக வாழும் கலைஞன். அடிக்கினே இருப்போம். அடிக்கினே இருப்பாங்க. பாவம் என்ன பண்றாங்க? கூட யாரு உட்கார்றாங்களோ அவங்க பாவம் செத்தாங்க. ஐயோ ரசிகா லேடி சூப்பர் ஸ்டாரா பிக் பாஸ் தமிழா திவ்யா லேடி சூப்பர் ஸ்டார். நீங்களாம் நார்மல் ஹியூமன்ஸ் இல்ல ப்ரோ. அந்த அர்த்தத்துல நேற்று நீ தானே சொன்ன. அதுக்காக அவங்க சொல்றாங்க. எப்பவுமே தப்பாவே நினைக்கிறது.
லேடி சூப்பர் ஸ்டார் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 7. சீசனா பிக் பாஸ் மொத்த பிக் பாஸ்க்கு எழுதுறாங்களா? ம், ம். இது ஓவரு. இது ஓவர். இது ரொம்ப ஓவர். இது டூ மச். யோ ம் இது டூ மச். அதான் இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஏய் என்ன பேசுறீங்க? சும்மா சொன்னாலே அடிப்பாங்க. மொத்த பிக் பாஸ்க்குனால இந்த சீசன் சொன்னாலே அடிப்பாங்க. பாப்போம் இந்த என்ன பண்ண போறான்ட்டு. யோ நாளைக்கு வேற என்ன இருக்கு? வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா என்ன? கலவரங்கள்